ஸோ 10,000 ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஸ்டட் கலெக்ஷன்ஸ் நம்ம ஒவ்வொன்றா என்னென்ன ரேட்டில் வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நோஸ்பின் கலெக்ஷன்ஸ் தாங்க. லக்கி ட்ராவில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் இருக்குங்க, ஃப்ளைட்டில் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, பேங்கிள் டைப்லேயும் நம்மக்கிட்ட பிரேஸ்லெட்ஸ் இருக்குங்க. ஒரு 25,000 பட்ஜெட்டில் நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி பேங்கிள் டைப் பிரேஸ்லெட் வாங்கிக்கலாம். சூப்பரான ஒரு கலெக்ஷனு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அழகான பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸுங்க. ஸ்பேஸ் இல்லாமல் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம பாக்ஸில் வச்சுருக்கோம், அந்த அளவுக்கு இருக்குங்க. பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு. ஸோ அந்த வரிசையில் இன்னொரு பிரேஸ்லெட் கலெக்ஷன் காட்டுற பாருங்க. இது எல்லாமே நம்மளுக்கு ஐஜிஐ கார்ட்லேயே கொடுத்துருவோம். இந்த ஐஜிஐ கார்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கார்டை மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா போதுங்க. நம்ம தாராளமாக 95% நீங்கள் டைமண்ட் டு டைமண்ட் மாற்றிக்கலாம். வைரத்துக்கும் வைரமும் நீங்கள் வைரத்தை கொடுத்து வைரம் எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக 95% நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாங்க. நிறைய ஆஃபர்ஸ் கொண்டு வந்துகிட்டே இருப்போம். நிறைய கலெக்ஷன்ஸ் ரிப்பீட்டடாக மாறி மாறி வந்துகிட்டே இருக்குங்க. ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் யூனிக்காக இருக்கும். ஒரு 10,000 நான் ஒரு ஸ்டட்டோ இல்லை என்ன நீங்கள் வாங்கியிருந்தாலுமே சரி, அதோட சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த 9,500, அதாவது 10,000 வாங்கியிருக்கோம், ஒரு 500 மட்டும் ரெடியூஸ் ஆகி ஒரு 9,500 நீங்கள் டைமண்டில் எது வேணால் வாங்கிக்கலாங்க. அதுங்க 10,000 வாங்கியிருக்கோம், 1000 மட்டும் லெஸ் ஆகுது. மற்றபடி நீங்கள் கேஷாகவும் வாங்கிக்கலாம், இல்லை நம்ம கடையில் இருக்க கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச மாதிரி ஒவ்வொரு கம்மலுக்கும் அதுக்கான தனித்தனி சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுத்துருவோங்க. எப்போ பார்த்தாலும் கோல்டை பார்த்து போர் அடிச்சிருச்சுங்க. இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக நம்ம டைமண்ட்ஸில் போகலாம். ஏன்னா டைமண்ட்ஸ் நம்ம பார்த்தே ரொம்ப நாள் இருக்கும், உங்களுக்கு காமிச்சே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் இன்றைக்கி என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, என்னென்ன ரேட்டில் வந்திருக்கு, சாரி வெயிட்டுனே வருது பார்த்தீங்களா, கோல்டு காமிச்சு என்னென்ன ரேட்டில் வந்திருக்கு, என்னென்ன லுக்ஸில் வந்திருக்கு, நம்ம 1 by 1 வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் கவர் பண்ணுற, ஒரு வேலை முடியல அப்படின்னா நெக்ஸ்ட் பார்ட் 2ல் மற்றதெல்லாம் உங்களுக்கு கண்டினியூ ஆகுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு மேக்ஸிமம் என்னென்ன கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு, என்ன பியூரிட்டி, அந்த சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்குது, என்ன எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ அந்த சர்டிஃபிகேட் ஆகட்டும், எல்லா ஐட்டம்ஸோட ஸ்பெஷாலிட்டி எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது நம்ம யூஸ் பண்ணுற பிராண்டோட ஸ்பெஷாலிட்டி எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போய் ஒன்று விடாமல் எல்லாமே பாருங்கள். நீட்டாக நிதானமாக சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாகவே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வெறும் ஒரு 10,000 இருந்தாலே தாராளமாக நீங்கள் ஒரு டைமண்ட் ஸ்டட்டு அழகாக வாங்கிக்கலாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைமண்டை பொறுத்த வரைக்கும் நிறைய ரீசேல் வேல்யூ இருக்குது. ரீசேல் வேல்யூ, எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ இப்படிலாம் சொல்கிறாரு. அது என்ன ஏதுன்னு உங்களுக்கு புரியலைன்னா நான் உங்களுக்கு நீட்டாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு 10,000 நம்ம ஒரு ஸ்டட்டு வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நம்ம யூஸ் பண்ணிட்டோம், நம்மளுக்கு அந்த டிசைன் பிடிக்கல, இல்லை எனக்கு வேறு வாங்கணும், எனக்கு வேறு ரெக்குவயர்மெண்ட் இருக்குது, இல்லை கோல்டுலேயோ இல்லை டைமண்ட்லேயோ வேறு மாற்றி எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு 10,000 நான் ஒரு ஸ்டட்டோ இல்லை என்ன நீங்கள் வாங்கியிருந்தாலுமே சரி, அதோட சர்டிஃபிகேட்டை கொண்டு வந்து கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த 9,500, அதாவது 10,000 வாங்கியிருக்கோம், ஒரு 500 மட்டும் ரெடியூஸ் ஆகி ஒரு 9,500 நீங்கள் டைமண்டில் எது வேணால் வாங்கிக்கலாங்க. 10,000 பார்த்தீங்கன்னா ஒரு 500 மட்டும் உங்களுக்கு டெப்ரிஷியேட் ஆகும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா அந்த 1 வருஷம் ஆகட்டும், 2 வருஷம் ஆகட்டும், 10 வருஷம் ஆகட்டுமே, உங்களுக்கு யூசேஜுக்கு ஒரு 500 லெஸ் ஆன மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். 9,500க்கு நீங்கள் என்ன வேணாலும் டைமண்டில் மாற்றி எடுத்துக்கலாங்க. இல்லை எனக்கு டைமண்ட் போர் அடிச்சிச்சு, கோல்டில் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 10,000 நம்ம வாங்கியிருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷாக வேணும்னாலும் நீங்கள் ஒரு 9,000 கேஷாக வாங்கிக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 1,000 மட்டும் லெஸ்ஸாக. ஸோ 10,000 ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஸ்டட் கலெக்ஷன்ஸ் நம்ம ஒவ்வொன்றா என்னென்ன ரேட்டில் வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டைனியாக டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்ஸில் வந்திருக்கக்கூடிய டைமண்ட் ஸ்டட்ஸ் தாங்க. நார்மலாக நம்ம கோல்டில் வாங்குகிறோம், ஸ்டோன் வச்சு வாங்குகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஜெர்கானியன் ஸ்டோன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி டைமண்ட்ஸில் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஜெர்கானியன் ஸ்டோன்ஸ் நீங்கள் வச்சு வாங்கும்போது உங்களுக்கு லெஸ்ஸும் ஆகாது அந்த ஸ்டோன் வெயிட்டு. ஸோ நாளைக்கு நீங்கள் கொடுக்கும்போது அது லெஸ் பண்ணி தான் எடுப்பாங்க இல்லைங்களா. ஸோ அப்படி நம்ம கேல்குலேட் பண்ணும்போது டைமண்டில் எடுக்கும்போது உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குங்க. ரீசேல் வேல்யூ நல்லா இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டட்டோட
ரேட் என்னன்னு நம்ம பார்க்கலாங்க. ஸோ இந்த அழகான ஒரு ஸ்டட்டு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களாகட்டும் பெரியவங்க கூட யூஸ் பண்ணலாம் தாராளமாக. ஸோ குழந்தைங்களுக்கு போடும்போது இன்னும் அழகாக இருக்கும், க்யூட்டாக இருக்குங்க. ரொம்ப டைனியான ஒரு கலெக்ஷன் இது. ஸோ 16,800 ரூபாய்க்கு தாராளமாக இந்த ஒரு கம்மல் நீங்கள் வாங்கிக்க முடியும். ஸோ இதில் இன்னும் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதுக்கான சர்டிஃபிகேட் நம்ம IGI கார்டே நம்ம கொடுத்துருவோங்க. நவரத்னா ஜுவல்லர்ஸ் சென்னை ஷாப் வந்திருக்கோம். செயின் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். டைமண்ட் பிரேஸ்லெட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ரிங் பிரேஸ்லெட் பண்ணியிருக்கோம். ஸ்டெட்டு டாலர் கோல்டு டாலர் நல்லா சர்வீஸ். இது செகண்ட் டைம் வந்திருக்கோம். கலெக்ஷன்ஸ் சூப்பராக இருக்குது. தேங்க்யூ. அழகான ஸ்டட்டு நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நாங்கள் தாராளமாக வந்து ஒரு IGI கார்டு ஒன்று கொடுப்போங்க. இந்த IGI கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டட்டோட ஃபோட்டோ இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஸ்டட்டுக்கு என்ன கிளாரிட்டி, அதை நார்மலாக பார்த்தீங்கன்னா டைமண்டை பொறுத்த வரைக்கும் கிளாரிட்டி கலர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்பெசிஃபிகேஷன். கேரட் அப்படின்னு போயிட்டோம்னா கேரட்னாவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஸ்டோன் வருங்க. பெரிய ஸ்டோனுங்கும் போது தாராளமாக நீங்கள் ராசி பார்த்து கூட போடலாம். பட் இதுங்கும் போது உங்களுக்கு ராசியில் தேவைப்படாது, யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க. அது மட்டும் இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட ரேட்டு கூட இருக்குங்க. கீழே பார்த்தீங்கன்னா 16,800 போட்டிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் நம்ம வாங்கக்கூடிய கம்மலோட ரேட்டுங்க இது. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்கோட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த பார்கோடு ஸ்கேன் பண்ணும்போது நீங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு காமிச்ச மாதிரி ஒவ்வொரு கம்மலுக்கும் அதுக்கான தனித்தனி சர்டிஃபிகேட் நாங்கள் கொடுத்துருவோங்க. எல்லாமே IGI கார்டோடய வந்துடும். நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வேணாம் அப்படின்னு, இப்போ நம்ம ரிட்டர்ன் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த கார்டை மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா போதுங்க, நம்ம தாராளமாக 95% நீங்கள் டைமண்ட் டு டைமண்ட் மாற்றிக்கலாம். வைரத்துக்கும் வைரமும் நீங்கள் வைரத்தை கொடுத்து வைரம் எடுக்கணும் அப்படின்னா தாராளமாக 95% நீங்கள் மாற்றி எடுத்துக்கலாங்க. அதை நான் ஆல்ரெடி சொன்ன மாரி ஒரு 10,000 ரூபாய்க்கு எடுத்திருக்கோம் அப்படின்னா 9,500 ரூபாய்க்கு நீங்கள் எப்போ வேணாலும் என்ன கண்டிஷனில் கொடுத்தீங்கனாலும் மாற்றி எடுத்துக்கலாம். இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த டைமண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டைமண்ட் உங்களுக்கு மிஸ் ஆயிடுச்சு, அதாவது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டைமண்ட்னா ஒரு 3 சென்ட்டுக்குள்ளே மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா தாராளமாக லைஃப் டைம் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குங்க இந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும். ஸோ வேறு எங்கேயுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டைமண்ட் தொலைஞ்சா ஃப்ரீயாக வச்சு தர ஆப்ஷன் எங்கேயுமே இருக்காது. அது எனக்கு தெரிஞ்ச 100% எங்கேயுமே கிடைக்காது உங்களுக்கு ஃப்ரீயாக டைமண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தர்றது. ஆனால் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா எங்கே நீங்கள் ஸ்வா டைமண்ட்ஸில் நீங்கள் எங்கே போய் கொடுத்தாலுமே சரி லைஃப் டைம் ஃப்ரீ சர்வீஸும் கிடச்சிரும். அது கூடயே பார்த்தீங்கன்னா 3 சென்ட் டைமண்டும் ஃப்ரீயாக வச்சுக்கலாங்க. ஸோ இந்த பிராண்டில் இது ஒரு பெரிய ஸ்பெசிஃபிகேஷனே சொல்லலாம். ஸ்பெசிஃபிகேஷனை ரொம்ப அட்வான்டேஜ் நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒரு நார்மலாக ஒரு கம்மல் ஆகட்டும் ரிங் ஆகட்டும் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோன்னா கண்டிப்பாக டெப்ரிசியேஷன் இருக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா டேமேஜ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதனால் இப்படி நீங்கள் இந்த ஏதாச்சும் ஒன்று வாங்கியிருக்கீங்க அப்படின்னா ரொம்ப பிடிச்சி தான் வாங்கியிருப்பீங்க இல்லைங்களா. ஸோ அதை வந்து கொடுத்துட்டு எனக்கு அந்த பீஸ் கிடைக்காது அப்படின்னு இருக்காது. ஸோ அதே பீஸை நீங்கள் ஃப்ரீயாக ரெடி பண்ணி வாங்கிக்கலாங்க. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும், ஒரு 10லேருந்து 15 நாளுக்குள்ளே நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ இந்தமாரி பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோங்க. டைமண்ட்ஸ் ஒவ்வொன்றுமே யூனிக்காக க்யூட்டாக அழகழகாக வந்திருக்குங்க ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும். இதோட ரேட் என்னன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது இந்த கம்மலோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,800 இருந்தால் தாராளமாக இந்த கம்மல் நீங்கள் வாங்கிக்கலாம். ரெகுலர் வேர் தான். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே ரெகுலர் வேறு, குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் யார் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்டார் கம்மல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 12,300. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிராம் பட்ஜெட் கூட இல்லை, 1 கிராம் பட்ஜெட்டுக்கு தாராளமாக நீங்கள் டைமண்ட்லேயே கம்மல் வாங்கி போட்டுக்கலாம் 12,300. இது பாருங்கள் எவ்வளோ டைனியாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது பார்த்தீங்கன்னா 13,400 தான் வருது. ஸோ இந்த கம்மல். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கம்மல் பாருங்கள் உங்களுக்கு ஒரு யூனிக்கான ஷேப்பில் வந்துருக்கு. இது பார்த்தீங்கன்னா ரெயின் ட்ராப்ஸ் மாரி தெரியுங்க பார்க்குறக்கு. இதுவும் 16,800 தான் வருது. ஸோ இந்த ஒரு கம்மல் பாருங்கள் பெரியவங்க யூஸ் பண்ணலாம், ரொம்ப அழகாக இருக்குங்க. நல்லா ப்ராடாக பெருசாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சாலிட்டேர் டைமண்ட் மாதிரி நல்லா பெருசாக வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 44,500 இருந்தால் தாராளமாக வாங்கிக்கலாம். அதாவது ஒரு 1/2 பவுன் பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு டைமண்ட் ஸ்டட் வாங்கிக்க முடியும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ ப்ரீமியமான ஒரு கலெக்ஷனே நீங்கள் வாங்கிக்கலாம். ஹார்டின் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க, அதனால் ஹார்டின்னும் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள். இதோட ரேட் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 16,100 இவ்வளோ பெரிய ஹார்டின் ஸ்டட்டே நீங்கள் வாங்கிக்க முடியுங்க. ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரூபி வச்ச மாதிரி ஒரு ஸ்டட் கலெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இது ஒரிஜினல் ரூபி இல்லை, இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிந்தட்டிக் ஸ்டோனுன்னு சொல்லுவாங்க, இமிட்டேஷன் தான். கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா 17,100 இந்த தாராளமாக வாங்கிக்கலாங்க. அதுலேயே இந்த ஒரு கம்மல் பாருங்கள், இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்ஃபினிட்டி ஷேப்பில் வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டட்டு தான். இது ஒரு 18,100 இருந்தால் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். அதுலேயே பாருங்கள் இந்த ஒரு கலெக்ஷன் பாருங்கள், இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம். இதுவும் 12,800 உங்களுக்கு கிடைக்குதுங்க.
அதிலே இந்த ஒரு டைமண்ட் ஷேப்பில் வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டட் கலெக்ஷன் பாருங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேட்டு நம்மக்கிட்ட இருக்கிறது எல்லாமே வந்து ரேட் ரொம்ப கம்மி தான். 20,000 ரூபாய்க்குள்ளேயே நீங்கள் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட பார்க்க முடியும். ஒரு 16,800 ரூபாய்க்கு இந்த கலெக்ஷன் நீங்கள் வாங்கிக்க முடியுங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு 20,000 ரூபாய்க்குள்ளே தாங்க வரும் மேக்ஸிமமே. பார்த்தீங்கன்னா 16,600 ரூபாய்க்கு அழகான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டைமண்ட்ஸ்னே சொல்லலாம். அவ்வளோ க்யூட்டான கலெக்ஷன்ஸ் நீங்கள் வாங்கிக்க முடியுது. ஸோ அதிலே இந்த ஒரு கலெக்ஷன் பாருங்கள், காது குத்துக்குள்ள தாராளமாக நீங்கள் இது வாங்கி கொடுக்கலாம். அவ்வளோ அழகாக இருக்குங்க. வெறும் 11,000 ரூபா தான் வருது. பார்க்கலாங்க. இங்கே பாருங்கள், இதுவும் வந்து ரொம்ப டைனி கலெக்ஷன்ஸுங்க. இது மட்டும் இல்லைங்க, நம்ம டைமண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆஃபர்ஸ் கொண்டு வந்துக்கிட்டே இருப்போம். நிறைய கலெக்ஷன்ஸ் ரிப்பீட்டடாக மாறி வந்துக்கிட்டே இருக்குங்க. ஒவ்வொரு கலெக்ஷன்ஸும் யூனிக்காக இருக்கும். அந்த வரிசையில் தான் இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ இப்படி ஒரு அழகான கலெக்ஷன்ஸ் கொண்ட இந்த டைமண்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இது வந்து 19,700 ரூபா தாங்க. ரொம்ப க்யூட்டான ஒரு ஸ்டட் கலெக்ஷன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரேட் கம்மியாக உங்களுக்கு கொண்டு வந்திருக்கும். 20,000 ரூபாய்க்குள்ளே நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்தமாரி பட்ஜெட்டில் உங்களுக்கு சூப்பரான ஒரு ஸ்டட்டு பார்க்குறீங்க. 19,700 ரூபா இருந்தால் தாராளமாக இந்த ஸ்டட் வாங்கிக்கலாம். அதுலேயே பாருங்கள், ஹார்ட்னாலே எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க. ஹார்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது லாக் போட்ட மாதிரி இருக்குங்க, ஹார்ட்டை பூட்டின மாதிரி இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 12,800 ரூபா இருந்தால் வாங்கிக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் தாராளமாக அழகாக யூஸ் பண்ணிக்கலாங்க. சூப்பரான ஒரு ஸ்டட் கலெக்ஷனு. இது பாருங்கள், ஜிலேபியை சுட தெரியாதவங்க சுட்ட மாதிரி ஒரு கலெக்ஷன். ஒரு காமெடிக்காக சொல்லியிருக்கேங்க, ஆனால் வந்து ஒரு அழகான கலெக்ஷன் தான். இதுவும் வந்து ஒரு 16,800 ரூபா இருந்தால் வாங்கிக்கலாம். இந்த ஒரு கலெக்ஷன் பார்க்குறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,700 ரூபா தாங்க வருது. க்யூட்டான ஒரு கலெக்ஷன், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில் வந்திருக்கு. ஸோ இது பாருங்கள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய டைமண்ட்ஸ் வச்சு பண்ணியிருக்கனால இது கொஞ்சம் காஸ்ட்லியாக வருது. ஒரு 24,000 ரூபா அந்த ரேஞ்சில் வருது. இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றும் காஸ்ட்லியாக இல்லை, ஒரு 24,000 ரூபா அந்த ரேஞ்சு. இன்றைக்கி பட்ஜெட்டுக்கு நம்ம ஒரு 2 கிராம் வாங்கினோனாலே 21,000 சில்லரை வந்துருச்சு. ஸோ அது கூட ஒரு 2,000 3,000 போட்டோம்னா உங்களுக்கு ஆசைப்பட்ட மாதிரி டைமண்டில் கொஞ்சம் பெருசாகவே வாங்கிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரீசேல் வேல்யூ இருக்குது இல்லைங்களா. ஸோ அதனால் நீங்கள் வாங்கும்போது அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு லாஸ் எல்லாம் ஒன்றும் ஆகாது. ஏன்னா இப்போத்த ஜென்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கடி மாற்றி எடுக்கிறாங்க. அதனால் நான் சொல்கிறேன். ஸோ அதிலே பாருங்கள், ஹார்ட்டின்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில் வந்திருக்கக்கூடிய ஒரு ஸ்டட்டு தான். இதுவும் உங்களுக்கு ரேட் கம்மியாக தாங்க வந்திருக்கு. எல்லாமே மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு 14,000 ரூபா பட்ஜெட்டுக்கு இவ்வளோ அழகான ஒரு ஸ்டட் கலெக்ஷன் வந்திருக்கு பாருங்கள். ஸோ அதில் இந்த ஒரு கலெக்ஷன் பாருங்கள், இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டைனியான ஒரு கலெக்ஷனே சொல்லலாம். ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் போகிறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு 13,000 ரூபா இருந்தாலே இந்த ஒரு கலெக்ஷன் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அடுத்த ஒரு கலெக்ஷன் பாருங்கள். இந்தமாரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் தாராளமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஸ்டட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பெரியவங்களுக்கு இப்போ குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணிவிட்டு இங்கே செகண்ட் ஸ்டட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 20,000 அந்த ரேஞ்சு தாங்க வருது. 20,000க்கு உங்களுக்கு ஒரு அழகான ஸ்டட் கலெக்ஷனு. ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒரு 10 12 அந்த ரேஞ்சில் வரக்கூடிய ஒரு ஸ்டட் கலெக்ஷன்ஸ் தாமே. எல்லாமே பார்த்தீங்கன்னா இது 13,100. ஸோ இது பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் இப்போ வந்த கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது. 19,100 ரூபா வருதுங்க. ஸோ இந்த ஒரு கலெக்ஷன் பார்க்கலாம் என்ன ரேட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 13,100 ரூபா அந்த ரேஞ்ச் தாங்க 13,900 ரூபா தாங்க வருது. ஸோ இந்த ஒரு கலெக்ஷன் பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப்பில் ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டட்டுன்னே சொல்லலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 18,100 ரூபா தான். ஆல்மோஸ்ட் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே டைனியாகவும் இருக்குது. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ரேட்லேயும் கிடைக்குதுங்க. இந்த ஒரு ஸ்டட் கலெக்ஷன்ஸ் பாருங்கள், நார்மலாக எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொன்றா எடுத்து காமிச்சிட்டு இருக்கேன். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் கிடச்சிருக்கும். ஏன்னா இப்போ நம்ம பார்த்த கலெக்ஷன்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே யூனிக்கான ஸ்டட் கலெக்ஷன்ஸ். இப்போ ரீஸ்டாக்கான கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. டைமண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு டைமண்ட்ஸ் தான் க்ரேஸாகவே இருக்குது. ஏன்னா இப்போத்த ஜென்ரேஷனுக்கு நார்மல் ஸ்டோன் வச்சு வாங்கி அது வந்து நாளைக்கு கொடுக்கும்போது ரிட்டர்ன் வேல்யூ அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு செய்கூலி சேதாரம் கொடுத்து வாங்குறதுக்கு. ஸோ இது வந்து நம்ம ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்குறோமா 9,500 ரூபாய்க்கு மாற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ரீசேல் வேல்யூ இருக்கும்போது உங்களுக்கு இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும். அதனால நான் சொல்கிறேன். ஸோ நிறைய பேத்துக்கு டைமண்ட்ஸ்னால் ஒரு க்ரேஸ் இருக்குங்க. இப்போ கூட சொல்கிறேன், காலேஜ் படிக்கிறவங்க ஐடி பீப்புள்ஸ்லாம் அதிகமாக வந்து டைமண்ட்ஸ் தான் கேட்டும் வராங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஐஜிஐ கார்டோட கலெக்ஷன்ஸ் நீங்கள் கேட்கலாம். இது வந்து மேட்டுப்பாளையத்தில் மட்டும்தான் இருக்குமாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இல்லைங்க, நம்ம சென்னையிலையும் அவைலபிளாக இருக்குங்க இந்தமாரி கலெக்ஷன்ஸ். இதேமாரி டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் நீங்கள் சென்னையிலையும் பார்க்கலாம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம மேட்டுப்பாளையம் ஷாப்பில் அவைலபிளாக இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் நான் உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக காமிச்சேன். ஸோ ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டட்டு பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில், அதாவது ஸ்டட்லேயே வந்து ஹார்ட்டின் ஷேப்லேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கில் 29,800 ரூபாய்க்கு வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்டட் பாருங்கள், இதுவும் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25,500 வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி யூனிக்கான ஸ்டட் கலெக்ஷன்ஸ் தான். இதுவும் பாருங்கள் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில் வந்திருக்கு இந்த கலெக்ஷன் பொறுத்த வரைக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 29,500 இருந்துச்சுன்னா நீங்கள் அழகாக வாங்கிக்கலாங்க. ஸோ இவ்வளோ கலெக்ஷன்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ்னே கலெக்ஷன்ஸ் பாருங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்ஸ் தான். எல்லாமே டைமண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பேட்டர்ன் எடுத்துட்டாங்கன்னா அதிலே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் கொண்டு வருவாங்க, டிஃப்ரெண்ட் லுக்ஸில் கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி வகையில் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் ஒரு யூனிக்கான ஸ்டட் கலெக்ஷன்ஸ்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம வச்சிருக்க பிராண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பிராண்டுங்க. கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பிராண்டுங்க. அந்த பிராண்டோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸே உங்களுக்கு அவ்வளோ இருக்குது. நிறையா சொல்லலாம், நிறைய அவுட்லெட்ஸ் இருக்குது. 1300 அவுட்லெட்ஸ்க்கு மேலே இந்த டைமண்ட்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட உங்களுக்கு ஐஜி கார்டு காமிச்சிருப்பேன், எல்லாமே காமிச்சிருப்பேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண சர்டிஃபிகேட் பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ இதுதான் நம்ம கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண சர்டிஃபிகேட்டுங்க. எதனால கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணாங்கன்னு நீங்கள் கேட்கலாம். எதனாலன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே டைமண்ட் ரிங்கில் உங்களுக்கு 24,679 டைமண்ட்ஸ் வச்சு ஒரு டைமண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, அதாவது டைமண்ட் ரிங் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அந்த ரிங்கோட ஃபோட்டோவும் நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் எக்ஸிபிஷன் வச்சுருந்தோம். எக்ஸிபிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமண்ட் அந்த இது கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண டைமண்ட் நாங்கள் வச்சு காமிச்சிருந்தோம். ஸோ நிறைய பேர் நம்மளோட ரெகுலர் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்துருக்காங்க, அந்த ரிங்ஸை பார்த்துருக்காங்க. இனிமேலும் நம்மளுக்கு எக்ஸிபிஷன் வரும், நாங்கள் வச்சு காட்டுறோம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு நான் வீடியோவில் கூட சொல்கிறேன் அந்த ரிங் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தாராளமாக பார்க்கலாம். ஸோ அந்த ரிங்கு தாங்க இது. இந்த ரிங்கு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24,679 டைமண்ட்ஸ் வச்சு ஒரே ரிங்கு உங்களுக்கு பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எக்ஸ்போ மாரி வச்சு காமிச்சிருந்தோம். ஸோ அந்த டைமில் வந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரிங் வேணும் அப்படின்னா, இதே ரிங்கு உங்களுக்கு சேலுக்கு இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா இந்தமாரி ரிங்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 60,000 அந்த ரேஞ்ச் வருது. அதாவது மினியேச்சர். இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண ரிங் வந்து உங்களுக்கு மினியேச்சராக கிடைக்கும். அதே பேட்டர்னில் உங்களுக்கு ஸ்டட் இருக்குது, பிரேஸ்லெட் இருக்குது. ஸோ ஒரு செட்டே நீங்கள் வாங்கிக்க முடியுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த கலெக்ஷன்ஸும் அப்படி தான். உங்களுக்கு ஒரு செட்டாக வேணுமா தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ஒரு செட்டும் இருக்குது. ஸோ இப்போ பார்க்குற கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ். அது மட்டும் இல்லைங்க, இருக்கிற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இந்த கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண பிராண்டோட கலெக்ஷன்ஸ் தாங்க. ஒவ்வொன்றுமே அவ்வளோ யூனிக்கான ஒரு கலெக்ஷன்ஸ். அதுவே ஒரு பெருமை தான் இல்லைங்களா? ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ண பிராண்டு நம்ம வாங்குகிறோம் அப்படிங்கும்போது அது ஒரு ப்ரெஸ்டீஜாக இருக்கும். நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஒரு நம்பிக்கையான ஒரு பிராண்டுன்னே சொல்லலாம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா கார்பரேட்டில் ஆகட்டும் நீங்கள் எங்கே எடுத்தாலுமே ஸோ அவங்களுக்குன்னு தனியாக ஒரு பிராண்ட் வச்சுருப்பாங்க இல்லைங்களா? ஸோ இந்த பிராண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா, ஈவன் துபாய், அபுதாபியில் கூட உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க. இந்த கலெக்ஷன்லாங்க இந்த கலெக்ஷன்ஸ் பாருங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் யூனிக்காக இருக்கும். அதில் பட்டர்ஃப்ளை வந்திருக்கு, ஹார்ட்டில் லாக்ல ஹார்ட் வந்திருக்கு. டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் டிஃப்ரெண்ட் ரேட்டில் வந்திருக்கு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் சொன்ன ரீசேல் வேல்யூவோட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஐட்டம்ஸ் தான். எல்லாமே கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பிராண்ட் எடுத்த ஐட்டம்ஸ், அதாவது பிராண்டோட ஐட்டம்ஸ். இது எல்லாமே யூனிக்கான கலெக்ஷன்ஸ், அவ்வளோ ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கொண்ட கலெக்ஷன்ஸ் தான் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. எல்லாமே ஐஜே கார்டோட நம்ம வந்து ட்ரஸ்ட்வர்த்தியான ஒரு பிராண்டை நம்ம பார்த்துட்ருக்கோங்க. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து எப்போவுமே நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்கும். ஒரு வேலை இல்லை நீங்கள் பார்த்த கலெக்ஷனில் எனக்கு இந்த கலெக்ஷன் பிடிச்சிருந்துச்சுப்பா, அந்த டைமில் நீங்கள் காமிச்சிருந்தா இப்போ வந்தால் இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் நம்ம கடைக்கு வந்து கேளுங்க. உங்களுக்கு நான் ஆர்டர் பண்ணி ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு நான் கொடுத்துட்றேங்க. ஸோ அந்தமாரி வந்து கலெக்ஷன்ஸ் அந்தமாரி உங்களுக்கு அவைலபிளாகவும் இருக்குங்க. ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்ம சென்னை ஷாப்லேயே அவைலபிளாக இருக்குது. எல்லாத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது. அதுதான் பார்க்கலாங்க. அடுத்து பார்க்கறது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டான ஒரு கலெக்ஷன்ஸ்னே சொல்லலாம். ஏன்னா இந்தமாரி கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச்சான ஒரு கலெக்ஷன்ஸ். ஏன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டு வச்ச மாரி, அதாவது க்ரீன் ஸ்டோன் பார்க்குறதுக்கு உங்களுக்கு எம்ப்ராய்டு மாரி இருக்கும். ஆனால் வந்து ஒரிஜினல் எம்ப்ராய்டரிலாம் இல்லை. இதில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது இந்த ஸ்டட்டை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த ஸ்டட்டில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டோனை வந்து நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். அதாவது க்ரீன் ஸ்டோன் வேணால் க்ரீன் ஸ்டோன் போட்டுக்கலாம், ரெட் ஸ்டோனு, ப்ளூ ஸ்டோன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 2 ஸ்டோன் அடிஷ்னலாக கொடுப்போம். இந்த ஒரு ஸ்டட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த பாம்பே ஸ்க்ரூவில் வருங்க. மற்றபடி எல்லா ஸ்டட்டுமே பார்த்தீங்கன்னா, மற்றபடி நீங்கள் பார்க்குற எல்லா ஸ்டட்டுமே பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்க்ரூ தான். நம்ம கோல்டு ஸ்க்ரூ வருது இல்லைங்களா, அந்தமாரி ஸ்க்ரூ தான். ஸோ அதுதான் எல்லாத்துக்கும் பிடிக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. இது வந்து
கொஞ்சம் உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஸோ ஒரு சிலருக்கு செட் ஆகுது, ஒரு சிலருக்கு பிடிக்கிறது இல்லை. ஸோ அதனால பாம்பே ஸ்டட் இல்லாமல் உங்களுக்கு நார்மல் ஸ்டட்டில் தான் எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்கும். ஸோ அது பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைமண்டில் நார்மலாக வெளியில் நீங்கள் எடுத்திங்கன்னா எல்லாமே பாம்பே ஸ்டட்டில் தான் கிடைக்கும். ஆனால் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நார்மல் ஸ்டட்ஸ்லேயே கிடைக்குது. ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான். ஸோ அந்த வரிசையில் இதோட வெயிட் என்னன்னு நம்ம பார்க்கலாம். ரேட் என்னன்னு பார்க்கலாம். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 39,800 நல்லா கிராண்டாக எடுத்தாலே உங்களுக்கு அந்த பட்ஜெட் தான் வருது. ஸோ ரொம்ப யூனிக்காகவும் இருக்குது, அட் த சேம் டைம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. ஸோ இதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 36,700 வருதுங்க. ஸோ அடுத்தது இந்த ஒரு ஸ்டட்டு பாருங்கள், இது கொஞ்சம் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்டட்டு பார்க்கலாம். ஸ்டட்டோட ரேட் என்னன்னு நம்ம பார்க்கலாங்க. பாருங்க, வெறும் 32,000 அந்த ரேஞ்சு தாங்க வருது. சூப்பராக இருக்கு இல்லைங்களா? இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில் ஒரு யூனிக்கான ஸ்டட் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா நோஸ்பின் கலெக்ஷன்ஸ் தாங்க. நோஸ்பின் கலெக்ஷன்ஸ்லேயும் நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நோஸ்பினில் மட்டும் ஒரு 200-300 பீஸ் வந்து நீங்கள் கேட்குற மாதிரி டிஃப்ரெண்ட் லுக்ஸ்லேயே இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே யூனிக் தான். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கம்மலாகவே வந்து நோஸ்பின்ல 2 பீஸாக எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு செட்டாக கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், குழந்தைங்களுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப யூனிக்கான ஸ்டட் கலெக்ஷன்ஸ் தான். ஸ்டெம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் வச்சு யூஸ் பண்ணணும்ல இல்லை, நீங்கள் செகண்ட் ஸ்டெட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் பேராக கூட நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பேரா வந்து அல்லக்காதுக்கு வேணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். தனித்தனி பீஸுக்கு தனித்தனி ரேட்டோடு தான் வரும். எல்லாமே உங்களுக்கு இப்போ 2 கம்மல் எடுக்கிறீங்க அப்படின்னா 2 தனித்தனி கார்டும் கொடுத்துரும், ஐஜிஐ கார்டு. ஸோ டிஃப்ரெண்ட் ஷேப்லன்னு சொன்னேன் இல்லைங்களா? இது பாருங்கள், உங்களுக்கு வந்து ஜே டைப்பில் வருங்க. ஜே டைப்பில் நிறைய பேர் கேட்டு வராங்க இல்லைங்களா? ஜே டைப்பில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில் வந்திருக்கக்கூடிய ஒரு நோஸ்பின் கலெக்ஷன் தாங்க. ஒரு 8,300 இருந்தாலே நீங்கள் தாராளமாக இந்த ஸ்டட் வாங்கிக்கலாம், அதாவது இந்த நோஸ்பின் வாங்கிக்கலாங்க. ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ், ரொம்ப டைனி கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ நிறைய பேர் நோஸ்பின் பார்க்கணும் வாங்கணும்னு இருந்தீங்கன்னா தாராளமாக நம்ம கடைக்கு வந்து வாங்கிக்கோங்க. அதுவும் டைமண்டில் உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது. ஒரு 3,500 நம்மக்கிட்ட நோஸ்பின்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ இப்போ நான் உங்களுக்கு காமிச்சது பார்த்தீங்கன்னா ஒரு 8,500. அது ஏன்னா உங்களுக்கு ஜே டைப்பில் இருக்கனால. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் நோஸ்பின் கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இந்த செட்டு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா, இந்த செட்டே நீங்கள் வாங்கணும் அப்படின்னாலே ஒரு 14,400 இருந்தாலே நீங்கள் வாங்கிக்கலாங்க. ஏன்னா ஒரு நோஸ்பினோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7,200 தான் வருது. ரெண்டும் சேர்த்து எடுக்கும்போது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 14,400 தாராளமாக வாங்கிக்கலாம். ஸோ இது எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நோஸ்பின் கலெக்ஷன்ஸ். இது இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் சென்னை ஷாப்லேயும் இருக்குங்க. நோஸ்பின் ஆகட்டும், எல்லா கலெக்ஷன்ஸுமே சொல்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த அழகான வந்து பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸுங்க. பிரேஸ்லெட்லேயும் நிறைய ஷேப்ஸில் நிறைய வெரைட்டிஸில் இருக்குது. இது வந்து இன்னைக்கு ரீஸ்டாக்கான கலெக்ஷன்ஸில் உங்களுக்கு நான் காமிச்சிட்ருக்கேன். ஸோ இது இல்லாமல் இன்னும் நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து யூனிக்கான கலெக்ஷன்ஸ், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நான் காட்டுறேன். ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும். இது செயின் டைப்பில் வரக்கூடிய பிரேஸ்லெட் கலெக்ஷன் தான். ஒன்று வந்து உங்களுக்கு நான் வச்சு கூட காட்டுறேன், எப்படி இருக்குன்னு ஒரு லுக்கு தெரியும் உங்களுக்கு, அதனால் நான் காட்டுறேன். ஸோ இந்த ஒரு ஸ்டட்டுனே வருதுங்க, பிரேஸ்லெட் கலெக்ஷனுங்க. ஸோ இந்த பிரேஸ்லெட் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக. இது வந்து நீங்கள் கேட்கலாம், இவ்வளோ மெலிசாக இருக்குது, கட் ஆயிருமா அப்படின்னு கேட்கலாம். கட்டெல்லாம் ஆகாது. என்ன ரீசன் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்த ஸ்டட் ஆகட்டும், பிரேஸ்லெட் ஆகட்டும், எல்லாமே 18 கேரட்டில் உங்களுக்கு டைமண்ட்ஸ் வச்சு வந்திருக்குங்க எல்லாமே. ஸோ அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ் ஆகிறதுக்குலாம் வாய்ப்பில்லை. இது ரெகுலராக போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காகவும் இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டோடு இருக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வளையம் கொடுத்துருப்பாங்க, இங்கே ஒரு வளையம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த 2 வளையத்தில் எங்கே வேணால் நீங்கள் வச்சு போட்டுக்கலாம். ஸோ அப்படி போடும்போது உங்களுக்கு குழந்தைங்களுக்கு கூட போடணுன்னா தாராளமாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்க முடியுங்க. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட்டோடையே வாங்கிக்கலாம், ஐஜிஐ சர்டிஃபிகேட்டோடு வாங்கிக்கலாம். நம்ம எப்படி கம்மல் பார்த்தோம், அப்போ வந்து உங்களுக்கு சொன்னேன் இல்லைங்களா, இந்த சர்டிஃபிகேட் கிடைக்கும்னு சொல்லிட்டு, அந்தமாரி உங்களுக்கு எல்லாத்துக்குமே தனித்தனி சர்டிஃபிகேட், அதாவது ஒரு ஃபோட்டோகிராஃபோட, அதாவது பியூரிட்டி எல்லாத்தோடு சேர்த்தே உங்களுக்கு வந்துடுங்க. ஸோ எல்லாமே இப்போ பார்க்குற எல்லா கலெக்ஷன்ஸுமே யூனிக்கான கலெக்ஷன்ஸ் தான். ஸோ அது மட்டும் இல்லைங்க, இந்த மாதம் வந்து நம்ம டைமண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்கி ட்ரா கூப்பன் இருக்குங்க. லக்கி ட்ரானா பார்த்திங்கன்னா நார்மலாக இல்லைங்க, வந்து கோல்டு கொடுக்குறோம் அந்த மாதிரி இல்லை. நீங்கள் எல்லாம் வந்து வேறு வெளிநாட்டுக்கெலாம் போகணுன்னு நிறைய பேருக்கு கற்பனை இருக்குது. எனக்கு ஒரு ஆசை இருக்குது தான் வெளிநாட்டுக்கு போகணுன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் எழுதி போட முடியாது, நீங்கள் தான் எழுதி போட முடியும். நீங்கள் வாங்குறவங்க எழுதி போட்டு அந்த லக்கி ட்ராவில் நீங்கள் வந்து அந்த டீட்டெயில்ஸ் எழுதி போட்டு குலுக்கல் முறையில் எடுப்பாங்க. அப்படி எடுக்கும்போது உங்கள் பேர் வந்துருச்சு அப்படின்னா
உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் வந்து போகக்கூடிய ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மந்த் ஃபுல்லாமே இருக்குங்க. ஸோ அது எப்படின்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் வாங்குறீங்க இல்லைங்களா, ஸோ இந்த டைமண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வாங்கினதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு கூப்பன் தருவாங்க. அந்த லக்கி ட்ரால செலக்ட் ஆகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் இருக்குங்க, ஃப்ளைட்டில் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைமண்டில் எல்லா இன்சார்ஜ் எடுத்துக்குவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இந்த மந்தில் உங்களுக்கு ஆஃபராக கொண்டு வந்து மந்த் வாங்குறவங்க இந்த மந்த் ஆகட்டும் நெக்ஸ்ட் மந்த் முடியும் இருக்கும்னு நினைக்கிறீங்க. ஸோ இந்த ஆஃபர் வந்து நீங்கள் மறக்காமல் ஒவ்வொருத்தரும் வந்து வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஏன்னா யாரோ ஒருத்தர் கிடைக்கும், யாருக்கு அது கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம ஷாப்பில் வாங்குற கஸ்டமருக்கு கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதனால் யார் வந்து வாங்கி அந்த லக்கி ட்ராவில் வின் பண்ணுறீங்களோ அதுவும் நம்ம யூடியூப்பில் நாங்கள் சொல்கிறோம் யாருன்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதுவும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லைங்க, இது எல்லாமே ஃபஸ்ட் நீங்கள் கம்மல் பார்த்த மாதிரி பிரேஸ்லெட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேயே இருக்குது. நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 16,000லேருந்து பிரேஸ்லெட்ஸ் அவைலபிள். அது மட்டும் இல்லைங்க, பேங்கிள் டைப்லேயும் நம்மக்கிட்ட பிரேஸ்லெட்ஸ் இருக்குங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான ஷேப்பில் வந்திருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பேங்கிள் கலெக்ஷன்ஸுங்க. ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக இருக்குங்க, ரொம்ப யூனிக்காக கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு இதோட லுக்கு, இதோட எப்படி போடுறது எல்லாமே உங்களுக்கு நான் சொல்கிறேன். லுக் பேங்கிள் டைப் பிரேஸ்லெட் எப்படி போடணும்னு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவ்வளோ சீக்கிரம் டேமேஜ்லாம் ஆகாது. 18 கேரட்டில் சூப்பரான ஒரு பேங்கிள் டைப் பிரேஸ்லெட்டுங்க. கையை நீட்டமாக போட்டு விட்றேன். ஸோ இங்கே பாருங்கள், இந்த பொண்ணு ரொம்ப ஆசைப்பட்டு இருந்துச்சு இந்த மாதிரி போட்டு காட்டணும்னு சொல்லிட்டு, அதனால தான் போட்டு காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் ஒல்லியாக இருக்குது அந்த பொண்ணு, அதனால் உங்களுக்கு அப்படி இருக்குது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷனுங்க. இது ரொம்ப க்யூட்டான ஒரு கலெக்ஷனு. இந்த பேங்கிள் டைப்பில் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா ஒரு 25,000 பட்ஜெட்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 25,000 பட்ஜெட்டில் நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி பேங்கிள் டைப் பிரேஸ்லெட் வாங்கிக்கலாம். சூப்பரான ஒரு கலெக்ஷனு. அடுத்த ஒரு லுக்கான ஒரு பிரேஸ்லெட் கலெக்ஷன் பாருங்கள். அதாவது பேங்கிள் டைப் பிரேஸ்லெட்டுங்க. பேங்கிள் மாதிரியும் இருக்கும் பார்க்குறக்கு. ஒரு கையில் வாட்ச் கட்டிட்டு ஒரு கையில் இந்த மாதிரி போடும்போது அவ்வளோ ப்ரீமியமான ஒரு லுக்கில் இருக்கக்கூடிய ஒரு பேங்கிள் டைப் பிரேஸ்லெட் தாங்க. இது நிறைய நம்மக்கிட்ட மூவ் ஆகிடுது. ரொம்ப சீக்கிரமாக மூவ் ஆகக்கூடிய ஒரு பிரேஸ்லெட் கலெக்ஷன் தான் இது. ஸோ சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்க. இதோட கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்குங்க. அதுதான் மெயின். என்னென்னா ரெண்டாவது இது யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா ரெகுலர் வேர்க்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பிரேஸ்லெட் பொறுத்த வரைக்கும். அழகான பிரேஸ்லெட் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 30,000 இருந்தாலே போதுங்க, தாராளமாக நீங்கள் வாங்கிக்க முடியுங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு கலெக்ஷன் இது. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குங்க. பாருங்கள், டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இல்லாமல் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம பாக்ஸில் வச்சுருக்கோம். அந்த அளவுக்கு இருக்குங்க பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு. ஸோ அந்த வரிசையில் இன்னொரு பிரேஸ்லெட் கலெக்ஷன் காட்டுற பாருங்க. இது வந்து வேறு வகையான ஒரு பேட்டர்னில் வந்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் லாக்கில் வரக்கூடிய ஒரு பிரேஸ்லெட் கலெக்ஷனுங்க. இது வந்து உங்களுக்கு இந்த லாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ இது இப்படி பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆயிருங்க. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு டிக்குன்னு ஒரு சவுண்ட் வரும். அது வந்ததுக்கப்புறம் திருப்பி இதை வந்து செகண்ட் லாக் போட்டு வச்சிட்டிங்கனாலே போதுங்க. இந்தமாரி கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இந்தமாரி கலெக்ஷன்ஸ் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா மினிமம் ஒரு அரை பவுன் பட்ஜெட்டாச்சும் வேணும். ஏன்னா ஒரு 40,000 ரேஞ்சில் தான் இந்தமாரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ இதுவும் அந்த மாதிரி பேட்டர்னில் வந்திருக்கக்கூடிய டபுள் லாக் பேட்டர்னில் வந்திருக்கக்கூடிய பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக காமிச்சிட்ருக்கோம். இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம நவரத்னால சென்னையில் ஆகட்டும் மேட்டுப்பாளையம்ல ஆகட்டும் குமிச்சு வச்சுருக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த இந்த இயரிங்ஸ் ஆகட்டும் பிரேஸ்லெட்ஸ் ஆகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரீஸ்டாக்கான கலெக்ஷன்ஸாக. இது எல்லாமே என்ன எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நான் சொன்ன மாதிரி சென்னை ஆகட்டும் மேட்டுப்பாளையம்ல ஆகட்டும் 2 இடத்துலையும் இருக்குங்க. ஸோ மறக்காமல் இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்து வாங்கிக்கோங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இயரிங்ஸும் பிரேஸ்லெட் மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா இதுவே ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல் வந்து நான் உங்களுக்கு மீதி இருக்க எல்லா கலெக்ஷன்ஸும் காட்டுறேன். நெக்லஸ்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்டன்ஸு, அது கூட பார்த்தீங்கன்னா ரிங்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டு கிடைக்குமான்னு கேட்பீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டில் ரிங்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்ட் 2ல் நம்ம பார்க்கலாம். இப்போ நிறைய கலெக்ஷன்ஸ் ரீஸ்டாக் ஆகிருக்குங்க. மறக்காமல் பார்ட் 2 பாருங்கள். பார்ட் 1 கஷ்டப்பட்டு பார்த்துருப்பீங்கன்னு தெரியும். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, பார்ட் 2 வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். நடுவில் வேறு நம்ம ஓனர் பேசியிருப்பார், ஒரு வீடியோ பண்ணியிருப்பார். உங்கள் எல்லாத்துக்கும் நான் கமெண்ட்ஸ் படித்தேங்க. இப்படியெல்லாம் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, எனக்கு ஒரு கமெண்ட்டும் வர மாட்டேங்குது. ஓனரே பார்த்து சிரிக்கிறாரு. பாரு, நான் ஒரு நாள் பண்ணாலும் எப்படி கஸ்டமர்ஸ் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. சரி, எனக்கே தெரியுது அவர் கொஞ்சம் பிஸியாக இருக்கனால அவர் பண்ண முடியறதில்ல. இந்த மேக்ஸிமம் அவர் தான் பண்ணுவார். இனிமேல் ஒன்றும் பிரச்சனை இருக்காது. உங்களுக்கு தாராளமாக அழகாக நீங்கள் அந்த வீடியோஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த வீடியோஸ்லாம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னாலும் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இந்தமாதிரி கலெக்ஷன்ஸ் நம்ம நெக்ஸ்ட் கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு பார்ட் 2ல் டிஃப்ரெண்ட் கலெக்ஷன்ஸ் டிஃப்ரெண்ட் ரேட்டில் இருக்குது. அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். மேக்ஸிமம் உங்களுக்கு அவர் சொன்ன மாதிரி புரிகிற மாதிரி சொல்கிறேங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.